வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் கன் பவுடர் தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கன் பவுடரை ரொம்ப சுலபமாக சுவையாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 20 வரமிளகாயை போட்டுக்கலாம். இது 20 கிராம் அளவு. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். முறுமுறுப்பாக வறுபட்ட பிறகு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு கறிவேப்பிலை, கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதனோட எடை 10 கிராம். அளவான தீயிலேயே இதையும் முறுமுறுப்பாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, இது 100 கிராம் அளவு. கருகாத அளவுக்கு அளவான தீயிலேயே இதையும் வறுக்கணும். நல்ல வாசனையோட செவந்து வர்ற அளவுக்கு வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்து பருப்பு, இதுவும் 100 கிராம். நம்ம எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்துருக்கோம், அதனால் 1 மாதம் ஆனாலும் கெடாது. செவந்து வர அளவுக்கு உளுந்து வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு வெள்ளையில், இது 70 கிராம் அளவு. இதையும் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வேறொரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். பருப்புகளோடு இதை சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது 10 கிராம் அளவு. இதோட 3 டீஸ்பூன் கல்லுப்பு, இதையும் சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். மிளகும் உப்பும் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச பிறகு இப்போது எள்ளை சேர்த்து அரைச்சிடலாம். எள் சேர்த்து அரைக்கும் போது நிறுத்தி அரைக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு 300 கிராம் வரும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் நம்மளோட கன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கன் பவுடரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.